சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வருத்தங்கள் எல்லாம் மாறப்போகிறது. உன் வாழ்வில் மகிழ்ச்சியான காலங்கள் மலரப்போகிறது. சர்வ நிச்சயமாய் உன் வாழ்வில் சந்தோஷ தருணம் இது. இதை தவற விடாதே. துயரங்கள் மிகுந்த உன் வாழ்க்கையில் இனி நான் உன் அருகில் அமர்ந்து இருந்து உன்னை நான் மகிழ்ச்சியான பாதையில் அழைத்துச் செல்வேன். இதோ இப்பொழுதே என் காரணங்களை என் கரங்களையும் பற்றிக்கொள். நாம் இருவரும் செல்லும் அந்த பாதைகளில் அழகை சொல்லும் வார்த்தைகளை நீ தேடுவாய். உன் வாழ்க்கையில் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, உண்மையான அறநெறியில் வாழ்தல், புறம் பேசாமல் இருத்தல், இதை நீ கடைப்பிடித்தால் உன் பாதை மேலும் சுகமானதாக பயணமாக அமையும். நீ என்னை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் உன் மனதிற்குள் இருந்து ஆரம்பிக்கும். அதற்கு நான் முன்னரே வந்து நிற்பேன். ஏனென்றால் என் இதயத்தில் உன்னை சுமந்து கொண்டிருக்கிறேன். உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன். அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் நினைவாக்கி தருவேன். உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக நான் விடமாட்டேன். உன்னை மிக விரைவில் வெற்றி என்னும் கிரீடத்தால் அலங்கரிக்கப் போகின்றேன். அதற்கு கொஞ்சம் காலம் பொறுமையாக மட்டும் இரு. உனக்கான வாய்ப்பை நான் உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். கஷ்டங்கள் வரும்பொழுதெல்லாம் தாங்கிக் கொண்டு இருந்த நீ இப்பொழுது உன் கஷ்டங்காலங்கள் முடிந்து சந்தோஷ தருணங்கள் தீரும். அதாவது எப்பொழுது என் மனம் விரும்பிய வாழ்க்கையை நான் பெறுவேன் என்று என்னை கேட்டுக்கொண்டே இருந்தாய். இதோ இப்பொழுது கூறுகிறேன், உன் சோதனை காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. சர்வ நிச்சயமாய் இனி வரும் காலங்கள் உன் சந்தோஷ தருணங்களே. இத்தனை நாள் காத்துவிட்டு இன்னும் கொஞ்ச நாட்களில் மனம் தளர்ந்து போய்விடாதே. நம்பிக்கை என்பதை ஊன்றுகோலாய் கையில் எடு. என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையும் உன் மீது நீ வைத்திருக்கும் தன்னம்பிக்கையுமே உன் வேண்டுதல்கள் அனைத்தையுமே நிறைவேற்றி தந்துவிடும். வழிகள் இல்லா வாழ்க்கை இல்லை, வழிகள் இல்லா வழிகளும் இல்லை. கால நேரம் மாறும் பொழுது அனைத்துமே இங்கு மாறும். உனக்கான கால நேரம் வந்துவிட்டது என்று கூறுகிறேன். இனி எல்லாம் மாறும், எல்லாம் சரியாகும், எல்லாம் சுகமாகும். அனைத்திற்குமே நம்பிக்கை மட்டுமே பிரதானம். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். இப்பொழுது உன் வாழ்க்கையில் சந்தோஷ தருணம் இது. இந்த வாழ்க்கையில் நீ பலவற்றை நீ இழந்து விட்டாய். பொன்னாகவும் பொருளாகவும் மன அமைதியாகவும் நிம்மதியாகவும் பலவற்றை நீ இழந்து விட்டாய். இப்பொழுது மட்டுமல்ல, சிறு வயதிலிருந்தே சிலவற்றை இழந்து கொண்டே தான் வளர்ந்து வந்தாய். விட்டு கொடுக்கிறேன், தியாகம் செய்கிறேன் என்று உனக்குள் நீயே சொல்லிக்கொண்டு பலவற்றை இழந்து கொண்டு இருக்கின்றாய். இதன் உச்சகட்டமாக உன் சந்தோஷத்தையும் உன் நிம்மதியையும் இப்பொழுது இழந்துவிட்டு நிற்கிறாய். போதும் குழந்தையே, நீ உனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் இழந்ததெல்லாம் போதும். இனி நீ உன் வாழ்வில் எதையும் இழக்க துணியாதே. நீ எதையும் இழக்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன். நீ இழந்ததை எல்லாம் மீட்டு தரும் முயற்சியை தொடங்கு. உன் சந்தோஷத்தை மீட்டுக்கொள். நீ தொலைத்த அமைதியையும் நிம்மதியையும் மீட்டுக்கொள்ள முயற்சி செய். உனது இந்த முயற்சிக்கு உன் அப்பா முற்றிலுமாக துணையாய் வருவேன். யார் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும், சொல்லிக்கொண்டு போகட்டும், கவலைப்படாதே. அவை அனைத்தையும் காதில் மட்டும் போட்டுக்கொள். ஆனால் எந்த காரணம் கொண்டும் நான் வாழ்க்கையில் தோற்றுவிட்டேன், அதனால் தான் எல்லோரும் வசை பாடுகிறார்கள் என்று மனதை நிலைத்து கொண்டு தாழ்வு மனப்பான்மையை மனதில் வளர்த்து கொள்ளாதே. இவ்வுலக வாழ்க்கையில் தோற்று போனவர்கள் அல்லது வென்று நின்றவர்கள் என்று எவரையும் நினைக்க முடியாது. ஏனெனில் இந்த வாழ்க்கை ஒரு பொழுதும் முற்று பெறுவதில்லையே. முற்று பெறும் ஒரு விஷயத்திற்கு தானே வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்க முடியும். இந்த உலக வாழ்க்கை உன் மரணம் வரை நீடித்து கொண்டு தான் இருக்கும்.
அதைத்தான் இறுதி காலம் வரை ஒருவர் போராடி கொண்டே தான் இருக்க முடியும். இன்று வரை இன்று வெற்றி கண்டவர்கள் நாளை தோல்வியை தழுவலாம். இன்று தோல்வியை கண்டவர்கள் நாளை வெற்றி வாகை சூடலாம். வெற்றி என்பது அந்த ஒரு நாளுக்கு மட்டுமே ஆனது. அடுத்த நாள் புதிதாக மலரும், புதிதாக போராட வேண்டியிருக்கும். அதேபோல் தோல்வியும் ஆகும். நீ அடையும் தோல்வி இன்றைய தோல்வி, அதுவே உன் முடிவாக, அந்த தோல்வியே உன் முகவரியும் ஆகாது. நாளைய நாள் என்பது புதிதாக உனக்காக மலரும். மீண்டும் போராடுவாய், அதை மீண்டும் வெற்றியை அடையலாம். ஏனெனில் இங்குத்தான் எதுவுமே நிரந்தரம் இல்லையே. அதே போலத்தான் உன் இழப்புகளும் இங்கு நிரந்தரம் இல்லை. நீ இழந்த எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்ள உனக்கு ஒரு வாய்ப்பு தரப்படும். நீ அப்பொழுதும் உன் மீதும் என் மீதும் நம்பிக்கை கொண்டு செயல்பட்டால் நீ இழந்த எல்லாவற்றையும் உன்னால் மீட்டு கொள்ள முடியும். சிறு வயது முதற்கொண்டே கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்று முன்னேறும் தருவாயில் ஏற்படும் தடைகளால் உன் மன தைரியத்தையும் இழந்து வருகிறாய். துவண்டு போகாதே மகளே, உனக்கு துணையாக நான் வருவேன். நீ இழந்த எல்லாவற்றையும் உனக்கு மீட்டு கொடுத்து நீ சிம்மாசனத்தில் அமரும் வரை உன்னை நான் தாங்குவேன். இறைவன் ஏதாவது ஒன்றை உன்னிடம் இருந்து எடுத்துக்கொண்டால் அதைவிட சிறந்த ஒன்றை கொடுத்தே தீர்வான் என்பதை கால நேரம் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு காட்டித்தரும். யாராவது ஒருவரிடம் உள்ள ஒன்றை நினைத்து அது உனக்கு இல்லையே என்று வருத்தம் கொள்ளாதே. ஒருவேளை நீ அவருக்கு அது அருள் என்றும் அதிர்ஷ்டம் என்றும் நினைத்திருப்பாய். ஆனால் அதுவே அவருக்கு பெரும் சோதனையாக கூட இருக்கக்கூடும். ஏனெனில் இறைவனின் லீலைகள் அத்தனை ரகசியமானது. நீ வாழ்வில் எது இழந்தாலும் அதற்கு பதிலாக எதையாவது திரும்ப பெறுவாய். ஆனால் என் மீது இருக்கும் நம்பிக்கையை நீ இழந்தாயானால் அதனை ஈடு செய்ய உன்னால் எதையும் தேட முடியாது. எனவே எந்த சூழ்நிலையிலும் என் மீதான உன் நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. எல்லா சூழ்நிலைகளும் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும். நன்றாக வாழ்ந்து ஒன்றும் இல்லாமல் போனவர்களும் உண்டு. ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்து உயர்ந்த இடத்திற்கு சென்றவர்களும் உண்டு. மற்றவர்களிடம் இருப்பதில் எவை என்னிடம் இல்லை என்று சிந்திப்பதை விட மற்றவர்களிடம் இல்லாதது எவை உன்னிடம் இருக்கிறது என்று பட்டியலிட்டு மன நிறைவுடன் வாழ். நீ இதுவரையில் எத்தனை விஷயத்தை இழந்து இருந்தாலும் உன்னுடன் ஒரு பொக்கிஷம் உள்ளது. அது நீ இழந்தவற்றையும் மீட்டு கொடுக்கும். எதை இழந்தாலும் என் மீதான நம்பிக்கை மட்டும் ஒரு பொழுதும் இழந்து விடாதே. நான் உனக்கு தரும் இந்த சத்திய வாக்கு, நீ இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெறப்போகின்றாய். நான் அதை மீட்டு கொடுத்து உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தப் போகிறேன். என்னை நம்பு. என்னை நம்பியவர்களை நான் என்றைக்கும் கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது. முன்னதாக நீ ஏமாந்து போகலாம், ஆனால் என்னை நம்பி வந்துவிட்டால் உன்னை ஏமாற்றும் என்ற எண்ணம் சாயப்பாவிற்கு நிச்சயம் கிடையாது. ஆகவே நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.